மதி தம்பி, மதி. ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அண்ணி வாங்க. நந்திதா வா. பவானி எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன எல்லாரும் வந்தாச்சா? மகிழ் வா. பவானி வந்து என் பக்கத்துல நில்லு. நீயே இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல, இதுல அவளை வேற கூட வந்து நிக்க சொல்றியா? இதுல எங்க குடும்ப ஆளுங்க மட்டும்தான் நிக்கணும், வெளியாளுங்க யாரும் நிக்க தேவையில்லை. நீங்க என்ன நிக்க வேண்டாம்னு சொன்னீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மதியை ஏன் நிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அவ ஆதியோட வைஃப், அவளும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். அவளை மட்டும் விட்டுட்டு சுத்தி போட்டா, சுத்தி போட்டதுக்கு உங்களுக்கு பலனே கிடைக்காது. மதி, அவங்க சொல்றாங்கன்னு நீ தனியா நிக்காத. ஆதி உன் புருஷன் தானே, அவன் பக்கத்துல போய் நில்லு மதி. கரெக்ட். இதெல்லாம் சொல்றதுக்கு தான் மகிழ் நீ வீட்டுல இருக்கணுங்கிறது. இல்லனா யாரும் இந்த வீட்டுல கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. மதி, என்ன பாக்குற? வா, வந்து ஆதி பக்கத்துல நில்லு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் வைஃப நம்ம கூட சேர்ந்து நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நிக்க சொல்ற உன் பக்கத்துல. ஐயோ, பூசணிக்கா சுத்துறதுல கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்களே. மதி வா. பரவாயில்ல ஆதி, உன் மேலதான் திருஷ்டி இருக்கும். என் மேல திருஷ்டி வர அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல. நான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ. அதனால நான் நிக்கலனா ஒன்னும் ஆயிடாது. நீ மட்டும் உன் குடும்பத்தோட நில்லு போ. அம்மா, மதி என் கூட நிக்கட்டுமேமா. அவ என் வைஃப்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்புறம் எதுக்குமா அவளை அவாய்ட் பண்றீங்க? இந்த ஊர் உலகத்துக்கு வேணா இவளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு இவளை தெரியாது. நான் இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அதனால இவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேன். அதனால இவ நம்ம குடும்பத்தோட சேர வேண்டாம். அப்படின்னா ஸ்வேதாவை மட்டும் நிக்க சொல்றீங்களே, அது பரவாயில்லையா? ஸ்வேதாவை பத்தி பேச இங்க யாருக்குமே அருகதை இல்ல, புரியுதா? ஸ்வேதா என் குடும்பத்துல ஒருத்தி. இவ என் அண்ணனோட பொண்ணு. அந்த விதத்துல இவ எனக்கு மருமக முறை வேணும். அப்படி சொல்லுங்க அத்தை. இது கூட தெரியாம இங்க பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி நான் யாருன்னு சொல்லுங்க. அகிலா, நமக்கு இன்னொரு தம்பி இருந்திருந்தா வசதியா இருந்திருக்கும்லடா. ஆமாமா, இன்னொரு தம்பி இருந்திருந்தா ஸ்வேதாவும் இந்த வீட்டு மருமகளாயிருப்பா. இந்த அண்ணன் மகளா மருமகளான்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிருக்கும். அவளோட துரதிருஷ்டம், நமக்கு ஒரு தம்பி இல்லாம போயிட்டான். இங்க என்ன ரேஷன் கார்டுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? தேவையில்லாம யாரும் பேசாம அமைதியா இருங்க, திருஷ்டி சுத்தி போட போறேன். பவானி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆதி, மதி கழுத்துல நீ தாலி கட்டிருக்க. அவ உன்னோட வைஃப் ஆதி. அவ உன்னை நம்பிதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. அவளை நீ விட்டு கொடுக்காத, அது தப்பு. அவ இல்லாத இடத்துல உனக்கு மரியாதை இல்லன்றத புரிஞ்சுக்கோ ஆதி. நீ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு? எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடுற? இப்ப நான் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டா இங்க நடக்கிற அநியாயத்தை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். மகிழி சூப்பர். அநியாயம் நடக்கிற இடத்துல இப்படிதான் துணிச்சலா வந்து கேள்வி கேட்கணும். ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அடிப்படி எப்படி இருக்கணும்னு மகிழி நீ பார்த்து கத்துக்க. நீ இருக்கிற எப்ப பார்த்தாலும் அத்தை சொத்தன்னுட்டு. அம்மா, மதியை விட்டுட்டு நான் மட்டும் நிக்கிறது தப்பா தெரியுதுமா. மதி நிக்கலனா நானும் நிக்கலாமா? கரெக்ட். என் தம்பி நிக்கலனா நானும் நிக்க மாட்டேன். சரகு அடிச்சாலே திருஷ்டி இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அத்தை, அவர் நிக்காம நான் மட்டும் நிக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க.
என் தம்பியே நிக்காத போது நான் எதுக்கு நிக்கணும்? போங்க, நீங்களே திருஷ்டி சுத்திக்கோங்க. சாரிம்மா, நானும் நிக்க மாட்டேன். நான் நம்பிக்கையோட வளர்த்த என் புள்ளையே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி மத்தவங்க கேட்பாங்க? ஏற்கனவே என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எல்லாரும் என்ன விட்டு விலகி போற அளவுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண சொல்லு? அம்மா, என்னம்மா பண்றீங்க? எதுக்குமா இப்படி உங்க கையில நீங்களே சூடு வச்சுக்கிறீங்க? அதான் என் பேச்ச கேட்க மாட்டேன்னு அவங்க எல்லாரும் முன்னாடியே நீ என்ன அவமானப்படுத்திட்டல்ல. அப்புறம் எதுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி என்ன வந்து தடுக்கிற? ஐயோ அம்மா, இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. உங்க மனசை நோகடிக்கணும்னா அப்படி பண்ணல. என் மனசுல சரின்னு பட்டதை தாமா செஞ்சேன். உண்மையிலேயே உங்க அம்மா மேல உனக்கு அக்கறை இருந்தா இப்பவே நீ என் புள்ளன்னு ப்ரூவ் பண்ணு. இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் என்ன மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க பார்த்தல. அவங்க முன்னால என்ன அவமானப்படுத்தாம நான் சொல்றத கேளு. சரி, வாங்க வாங்கம்மா, வாங்க நில்லுங்க. அண்ணே, நான் நிக்கலன்னா நிக்க மாட்டியா? வந்து நில்லு. உன்னதானே சொல்றேன், வா வா வா, இங்க நில்லு. அண்ணி வாங்க அண்ணி. அக்கா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அம்மா மனசை கஷ்டப்படுத்தாம வந்து நில்லுக்கா. டேய், என்னடா? ஏ வாண்டு, வந்து நில்லு, வா. அக்கா, நீங்க வந்து சுத்தி போடுங்க, வாங்க வாங்கம்மா. அவங்கடா சுத்தி போடுங்கக்கா. மதி, நீ போய் நில்லு. நல்லா சுத்து. என் குடும்பத்து மேல இருக்கிற எல்லா பாவமும் துரதிர்ஷ்டமும் எங்களை விட்டு விலகணும்னு நினைச்சு சுத்து.